திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. அவிநாசி, ஆட்டையம்பாளையம், வேலாயுதம்பாளையம், கைகாட்டிப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்து குளுமையான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. மோசமான வானிலை காரணமாக அவ்வழியாக வந்த அந்தியோதயா ரயில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதில் ஆனையூர் காந்தி நகரில் அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்த 57 வயதான பட்டாசு தொழிலாளி மாரியப்பன் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மிதமான மழையால் குளுமை அதிகரித்தது. ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, பாம்பார்புரம், மட்டக்கனல், மூஞ்சிக்கல், நாயுடுபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நள்ளிரவில் திடீரென 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் தவிப்புக்கு உள்ளாகினர். அவசரகால ஜெனரேட்டர் வசதி கூட இயக்கப்படாததால் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஆக்ஸிஜன் கருவிகள் முடங்கிய நிலையில் உயிருக்கு போராடிய நோயாளிகளுக்கு மருத்துவ பணியாளர்கள் கைகளால் இயங்கும் ஆம்புபேக் பலூன் மூலம் ஆக்ஸிஜன் செலுத்திய அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை தண்டையார்பேட்டை மெயின் தெருவில் புதிய மின்மாற்றி அமைக்க கோரி கடந்த 5 ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் சூழலில் மின்தடை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பழுது பார்க்க வந்த மின்வாரிய ஊழியர்களை சிறைபிடித்து வைத்தனர். பின்னர் காவலர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் தெக்களூர் பகுதிகளில் சூறைக்காற்றால் உடைந்த மின்கம்பங்களை சீரமைக்க காலதாமதமானதால் 3 நாட்களாக மின்தடை நீடித்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பொதட்டூர்பேட்டை சாலையில் முச்செடிகளையும் மரங்களையும் போட்டு மறியலில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை இல்லை என்று தெரிவித்துள்ள மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், ஊழியர்கள் பற்றாக்குறைதான் இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்தடை இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அதுகுறித்து விளக்கமளித்த அமைச்சர் நிர்மல்குமார், மின்துறையில் உள்ள ஒரு சில கருப்பு ஆடுகளும் குளறுபடிக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தனிநபர்களுடைய தவறுகளால் இந்த மாதிரி நடக்குது. அது யாருடைய தூண்டுதலால செய்யறாங்க என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான நபர்கள் மீது இன்று இரவுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நலிவடைந்து வந்து இன்னைக்கு 2 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒரு 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பணியில இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலான இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து மிக பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. சப்ஸ்டேஷன்ஸ் வந்து எவ்வளவு உருவாக்க வேண்டும் என்று 5 வருஷத்துக்கு முன்னாடி 234, 35 உருவாக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு பெரும்பாலும் எந்த வேலையும் நடக்கப்படவில்லை. தொடர்ந்து பேசிய அவர், மின்தடையை சரி செய்ய குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இந்த மாதிரியான தடைகளை சரி செய்ய இப்போதைக்கு புதிதளவு அங்கங்கே வந்து இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் வந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. திருவள்ளூர்ல நேற்று ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. அதுல ஹை வோல்டேஜ்னால ஃபால்ட் இருந்துச்சு. அதுல முழுவதுமாக சீரமைக்க பணிகள் இரவு முடிச்சு நடந்துச்சு. அதே மாதிரி திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் இது எல்லாத்துலயும் கரூர்லயும் ஒரு சில இடங்களை சொன்னாங்க. சோ இதெல்லாம் சீரமைக்க பணிகள் நடந்துச்சு. மின்துறையை முழுவதுமாக சீரமைக்க சில வருடங்கள் ஆகலாம் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாகவும் நிர்மல்குமார் தெரிவித்தார். கோவை சூலூரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர் சந்தித்தவர், சிறுமியை ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததை கைதான கார்த்திக் ஒப்புக்கொண்டதாக கூறினார். குற்றவாளி கார்த்திக் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். சிறுமி விவகாரத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல பிடிச்சோமா அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷோர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸை வந்து தமிழக காவல்துறை என்ஷோர். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய கார்த்தியிடம் நேரில் சென்று விசாரித்த கோவை போக்ஸ்கோ நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் கார்த்தியை ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார்.
பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். கோவை சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் விஜய், சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூரம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய மனிதநேயமற்ற மன்னிக்க முடியாத குற்ற செயல்களை சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், உயிருக்கு உயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களுடன் தனது ஆழ்ந்த இரங்கலை பகிர்ந்து கொள்வதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தாவேகா தலைமையிலான ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு முழுமையாக நீடிக்காது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மு க ஸ்டாலின் தாவேகா ஆட்சியை சினிமா சுனாமி என விமர்சித்தார். அதிமுக 2ஆக உடைச்சு அதில் கொஞ்சம் அதிகமான இடங்களை எடுக்க முயற்சி பண்ணாங்க. அது தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனால் என்றைக்கும் முதன்மையில் புண்ணியெல்லாம் நிற்கிறாங்க. என்றைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தாம் புகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. தாவேகாவிற்கு வெளியில் இருந்து ஆதரவு என கூறி சென்றவர்கள் அமைச்சர்களாகிவிட்டதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்களிடம் இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல. திமுகவின் முதுகில் குத்திய காங்கிரஸ் கட்சியுடன் இனி எக்காலத்திலும் கூட்டணி இல்லை என்று உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்பக்கூடாது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியை கண்டித்து கூட்டத்தில் பங்கேற்றோர் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மீது முன்வைக்கப்பட்ட துரோகம், முதுகில் குத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் பயன்படுத்தப்பட்ட சில கருத்துக்களும் கடும் கண்டனத்திற்குரியவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் மதசார்பற்ற கொள்கைகள், ஜனநாயக மதிப்புகள் மற்றும் கூட்டணி தர்மத்தை மதித்து செயல்பட்டு வருவதாகவும், தமிழக அரசியலில் பல்வேறு ஜனநாயக மற்றும் மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட்ட வரலாற்றை யாராலும் மறுக்க முடியாது எனவும் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி மீது முன்வைக்கப்பட்டுள்ள துரோகம், முதுகில் குத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிராகரிப்பதாகவும், காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் கொள்கை அடிப்படையிலான அரசியலையே முன்னிறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்து மதசார்பின்மை முகமூடி அணிந்தவர்களின் முகம் வெளிவருவதாக விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாலேயே திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகியதாகவும், தற்பொழுது அந்த உண்மை விசிக, IUML, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மூலம் வெளிவருவதாகவும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை எவ்வளவு தாக்கினாலும் திமுகவின் உண்மை முகத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பதவி ஆசைக்காக தாவேகா அமைச்சரவையில் இணையவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் பேசியவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் இசைவோடுதான் தாவேகா அரசுக்கு விசிக ஆதரவு அளித்ததாக குறிப்பிட்டார். தன்னலம் அல்லது பதவி ஆசை என்கிற காரணிகள் முதன்மையானவை அல்ல. தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் நெருக்கடிதான் காரணம் என்பதை மேனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியை சிதறடிக்க சதி நடைபெற்றதாகவும் கூறினார். என்னை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை, பகீரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு கிஞ்சித்தும் இணங்காமல் நான் உறுதியாக நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினேன். தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி குறித்து முடிவெடுப்பது வழக்கம் என்று கூறிய திருமாவளவன், எதிர்காலத்தில் தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதிலளிக்க முடியாது என்று கூறினார். இத்தனை ஆண்டுகளாக திரைத்துறையில் அவரை பார்க்கும் பொழுது, திரையில போயிட்டு அவர் அமர்ந்து பார்க்கும் பொழுது யாரும் சாதி பார்த்து அவரை பார்க்கல, மதம் பார்த்து அவரை பார்க்கல.
அவர் ஒரு அண்ணனாக, தம்பியாக, தங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சிருக்கிறாங்க. அவர் நிறுத்திய கேண்டிடேட்ஸையும் அவர் இப்ப போட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மக்கள் அப்படிதான் பார்க்கிறாங்க. அறநிலையத்துறைக்கு அமைச்சராக பிராமணர் நியமிக்கப்பட்டது விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் அது குறித்து அமைச்சர் ரமேஷ் அளித்த பதில்தான் இது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரது நியமனத்தை திராவிடர் கழகம் உள்ளிட்ட பெரியாரிய அமைப்புகள் விமர்சித்தன. இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தனது சாதியை பார்த்து முதலமைச்சர் விஜய் வாய்ப்பளிக்கவில்லை என்றார். எந்த விதமான பதவிகளும் வழங்கப்படல. எங்கள் தலைவருக்கு இது போன்ற பிரிவினை பார்க்கக்கூடிய எண்ணம் துளியும் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய கொள்கை தலைவராக தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்கிறதா என்பதை பார்த்துதான் முதலமைச்சர் விஜய் வாய்ப்பு வழங்கியதாகவும் அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்த்து வரும் 29ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சிபிஎம், சிபிஐ, எம்எல் கட்சிகள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பாசன மற்றும் குடிநீர் ஆதாரத்தின் உயிர் நாடியாக காவிரி நதிநீர் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மேகதாது வடக்கில் அலட்சியம் காட்டி வரும் நிலையில் மேகதாது அணை கட்டும் திட்டம் குறித்து புதிய விரிவான திட்ட அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என அம்மாநில துணை அமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை எதிர்க்க தமிழ்நாட்டிற்கு எவ்வித உரிமையும் இல்லை என ஆத்திரமூட்டும் வகையிலும் பேசியிருப்பதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் காவிரி நதிநீர் பங்கீடு, நடுவர் மன்றம், உச்சநீதிமன்றம் ஆகியவற்றின் இறுதி தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் கர்நாடக அரசையும் தமிழ்நாட்டின் தண்ணீர் உரிமையை பாதுகாப்பதில் அலட்சியம் காட்டி வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் வரும் 29ஆம் தேதி தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தனது மனைவி ஜானட்டி ரூபியோவுடன் 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். கொல்கத்தா விமான நிலையம் வந்த மார்கோ ரூபியோ அன்னை தெரசாவின் மிஷனரி ஆஃப் சேரிட்டி அமைப்பின் தலைமை அலுவலகம் சென்று பார்வையிட்டார். பின்னர் டெல்லி வந்தடைந்த மார்கோ ரூபியோ பிரதமர் நரேந்திர மோடியை அவரது புதிய அலுவலகமான சேவா தீர்த்தத்தில் சந்தித்து பேசினார். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான சர்வதேச ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதி, பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாகவும் சர்வதேச நலனுக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து இணைந்து பணியாற்றும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவுக்கு விரைவில் வருமாறு பிரதமர் மோடிக்கு மார்கோ ரூபியோ அழைப்பு விடுத்ததாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். ஈரான் சட்டவிரோதமாக ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதால் கச்சா எண்ணெய் விலை உயர்வதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18ற்கு பிரத்யேக பேட்டி அளித்த மார்கோ ரூபியோ ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றத்திற்கு ஈரானை கடுமையாக சாடினார். ஹோர்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் கட்டணம் வசூலிக்க முடிவெடுத்துள்ளதை கடுமையாக கண்டித்த அவர், இந்த நிலை தொடர்ந்தால் உலகில் உள்ள மற்ற நாடுகளும் தங்கள் கடற்கரைக்கு அருகே நீர்வழி சுங்கச்சாவடியை அமைக்கக்கூடும் என எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய மார்கோ ரூபியோ, இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இரு நாட்டு உறவையும் வலுப்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ரஷ்யாவில் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்த கட்டுப்பாடு குறித்து விளக்கம் அளித்தார். Well, the Russian oil purchase issue obviously had nothing, it wasn't about India. It was about a desire to impose a cost on Russia because of the war in Ukraine. Is that in the process of addressing that, we've also seen an opportunity for India to continue to its plan, its already pre-existing plan, to diversify its energy sources. And that includes the United States and potentially some other countries like Venezuela. ஈரான் பிரச்சினை குறித்து பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடியதாக கூறிய மார்கோ ரூபியோ, பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியான முடிவை எட்ட விரும்புவதாக கூறினார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு காரப்பொரி விற்பனை செய்தவர் தனக்கு பாகிஸ்தான், வங்கதேச நாடுகளிலிருந்து கொலை மிரட்டல் வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் போது ஜார்கிராம் மாவட்டத்தில் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி விக்ரம் சாவ் என்பவரின் கடையில் காரப்பொரி வாங்கி சாப்பிட்டார். இதனால் பிரபலமடைந்த விக்ரம் சாவ் கடைக்கு பலரும் சென்று தங்களுக்கு பிடித்த துரித உணவை வாங்கினர். இந்த சூழ்நிலையில் தனக்கு வங்கதேசம், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து கொலை மிரட்டல் வருவதாக விக்ரம் சாவ் தெரிவித்துள்ளார்.
धमकी दे रहा है बम से उड़ा देंगे। और वीडियो कॉल हम रिसीव किए थे तो उन लोग ग्रुप में बहुत तरह के हथियार दिखा रहा था, माने चौक लाल करके पूरा दिखा रहा था, आँख लाल करके कि आपको हम उड़ा देंगे ऐसा। அதே நேரம் விக்ரம் சாவ் கடைக்கு காவலர்கள் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் பிரபல ஆன்மீக தளமான ரிஷிகேஷ் அருகே கட்டுக்கடங்காத வகையில் காட்டுத்தீ பற்றி எரிந்த காட்சிதான் இது. மலைப்பகுதி நிறைந்த உத்தராகண்ட் மாநிலத்தின் தெஹ்ரி மாவட்டத்தில் உள்ள புரோகி கிராமம் அருகே சனிக்கிழமை அன்று மாலை வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் ஏற்கனவே கோடை வெப்பம் கொளுத்தும் நிலையில் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயில் மரங்கள், புதர்ச்செடிகள் உள்ளிட்டவை கருகின. சுமார் 15 ஹெக்டேர் அளவிலான பகுதிகள் தீ விபத்தில் கருகியதாக கூறப்படுகிறது. தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர். ஹைதராபாத்தில் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் தனது வீட்டின் முன்பு கார் மோதி கொல்லப்பட்ட கொடூர சம்பவத்தின் காட்சிகள் தான் இவை. தெலங்கானாவில் ஹைதராபாத்தின் நாம்பள்ளியை அடுத்த மசாப் டேங்க் பகுதியில் வசித்து வந்த மூத்த வழக்கறிஞர் காஜா மொய்தீன் தனது வீட்டின் முன்பு நின்றிருந்த காரில் ஏற முயன்றார். அப்போது அங்கு வந்த கார் கண்ணிமைக்கும் நேரத்தில் காஜா மொய்தீன் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் சில அடி தூரத்திற்கு காஜா மொய்தீன் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சொத்து விவகாரத்தில் ஒரு தரப்பினருடன் காஜா மொய்தீனுக்கு பிரச்சினை நீடித்த நிலையில் திட்டமிட்டு கொல்லப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.